மூடிட்டு பிரச்சனை இல்லை சகோதரர்களே. ஹலாலாக சம்பாதிக்கலாம், முன்னேறலாம், கடை இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், தொழில் செய்யலாம், ஜொப் செய்யலாம், நீங்க பெரிய எம்ப்ளாயராக மாறலாம். அல்லாஹ் தடை வைக்கவில்லை. ஆனால் என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. எவ்வளோ வசதி வந்தாலும், எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும் எங்கட கல்வில முதலிடம் இருக்கணும் அல்லாஹ். எங்கட மனைவியோ, எங்கட பிள்ளைகளோ, எங்கட தொழிலோ, எங்கட குடும்பமோ, எங்கட நண்பர்களோ, எல்லாம் அல்லாவுக்கு பின்னால, அல்லாவுக்கு பின்னால. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் இரவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய டர்ன், எனக்கு பக்கத்திலே என்னுடைய போர்வையிலே வந்து தூங்கியவர்கள் கொஞ்ச நேரம் தூங்கினார். இன்னைக்கு எங்களுக்கு ரமலான் மாசத்துல கூட எத்தனையோ பேருக்கு தஹஜ்ஜத் இல்லை. சாப்பிட்றதுக்கு மட்டும் அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ஒதுக்குறாங்க. தயிரை திங்கிறையா, கோழியை திங்கிறையா, பொரிச்சதை திங்கிறையா, வாழைப்பழத்தை திங்கிறையா, கித்துல் அதுக்கே ஒரு டைம். கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கலாம், பரவாயில்ல. அல்லாஹ் பார்க்கறது எங்கட கல்வில வார உறுதியான எண்ணத்தை. அம்மா சொல்றாங்க, தூங்கினவர் கொஞ்ச நேரம் தூங்கினார். உடனே சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, தஈனி அத்தஅப்பது லிரப்பி, கொஞ்சம் என்ன விடுவாயா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டி தொழப்போம். நம்ம ஆயிஷா சொன்னாங்க, உஹிப்பு குர்பக யா ரசூலல்லாஹ், நீங்க பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனாலும் நீங்க தொழுறதுக்கு அனுமதி கேட்கிறதால தாராக தொழலாம், தாராளமாக தொழலாம். சொல்றாங்க, நான் பார்த்து கொண்டிருந்தேன். எழும்பினார்கள், வுது செய்தார்கள், முஸல்லாவுக்கு வந்தார்கள், தக்பீரை கட்டினார்கள். தக்பீரை கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோட ஆரம்பிக்கிறது. இங்க ஹதீஸை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நாங்கள் கொஞ்சம் எங்கள் பக்கம் திரும்புவோம். இத்தனை வருஷமா தொழுகிறோம்னா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், எத்தனை தொழுகைகள்ல தக்பீரை கட்டி நாங்கள் அழுதிருப்போம். எங்க தொழுகையில் அல்லாஹ்ட சிந்தனையால, பயத்தால, ஹரத்துல இமாம் சுதேஸ் அழுகிறத பார்த்து அழுகிற அது வேறு. நாங்க இந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஔராதுகள மீனிங்குகளை விளங்கி, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தாற்பரியத்தை, தஃசீரை, இன்டர்பிரிட்டேஷனை விளங்கி நாங்க அழுத தொழுகைகள் எத்தனை. எங்கட தொழுகை எப்படி தெரியுமா? தக்பீரை கட்டினா பாஸ்போர்ட்டும் இல்லை, ஏர்போர்ட்டும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, எமிக்ரேஷனும் இல்லை, டேம் ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே கனடா வரைக்கும் போய் வருவேன்.